Very pleasant vanakkam to everyone. In this session you will learn about atomic spectra. Anu Niramalai. Introduction. Materials in the solid, liquid and gaseous states emit electromagnetic radiations when they are heated up, and these emitted radiations usually belong to continuous spectrum. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பொருட்கள்னு சொல்லுவோம். இந்த சாலிடு திண்ம பொருள் அல்லது திடப்பொருள்னு சொல்லுவோம். லிக்விட் அப்படின்னா திரவம், கேசியஸ் அப்படின்னா வாயு பொருட்கள். பொருட்கள் திண்மம், திரவம், வாயு போன்ற நிலைகளில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுகளை உமிழும். எப்போ அந்த பொருட்கள் வெப்பப்படுத்தப்படும் போது மின்காந்த கதிர்வீச்சுகளை உமிழும். இந்த உமிழப்பட்ட கதிர்வீச்சுகள் தொடர் நிறமாலைக்கு சொந்தமானது. தொடர் நிறமாலையில் காணப்படும். யூஸ்வலி belong to continuous spectrum. Materials in the solid, liquid and gaseous states emit electromagnetic radiations when they are heated up, and these emitted radiations usually belong to continuous spectrum. For example, when white light is examined through a spectrometer, electromagnetic radiations of all wavelengths are observed, which is a continuous spectrum. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஒரு வெள்ளை ஒளியை நிறமாலை மானி வழியை நம்ம பார்க்குறோமோ அல்லது நிறமாலை மானியை வச்சு பகுக்கிறோமோ, அப்படி பகுக்கும்போது அனைத்து அலைநீளங்களையும் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சுகள் நமக்கு தெரியும். அது ஒரு தொடர் நிறமாலையாக இருக்கும். For example, when white light is examined through a spectrometer, electromagnetic radiations of all wavelengths are observed, which is a continuous spectrum. In early 20th century, many scientists spent considerable time in understanding the characteristics of radiations emitted by the atoms of individual elements exposed to a flame or electrical discharge. 20ஆம் நூற்றாண்டோட முன்பகுதியில், ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளேம் அப்படின்னா தீச்சுடர், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா மின்னிறக்க குழாய். தீச்சுடர் அல்லது மின்னிறக்க குழாயில் வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பல்வேறு தனிமங்கள் இல்லையா, இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்போஸ்டு, பல்வேறு தனிமத்தோட அணுக்களால் வெளியிடப்படும் மின்காந்த கதிர்வீச்சுகளோட சிறப்பியல்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனித்தன்மையை புரிஞ்சுக்கிறதுல நிறைய நேரம் சயின்டிஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க. In early 20th century, many scientists spent considerable time in understanding the characteristic radiations emitted by the atoms of individual elements exposed to a flame or electrical discharge. அதாவது 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் பார்த்திங்கன்னா தீச்சுடர் அல்லது மின்னிறக்க குழாய் ஆகியவற்றில் வைக்கப்பட்ட பல்வேறு தனிமத்தோட அணுக்களால் வெளியிடப்படும் தனித்தன்மை கொண்ட அந்த கதிர்வீச்சுக்களை ஆராயறதுக்கு பல அறிவியல் அறிஞர்கள் தங்களோட நேரத்தில் நிறைய செலவிட்டிருக்கிறாங்க. எஸ், ஓகே.
when they are viewed or photographed instead of a continuous spectrum, the radiation contains a set of discrete lines, each with characteristic wavelength. when they viewed அப்படின்னா எப்போ வந்து அவங்க ஒரு நிறமாலைமானி வழியாக பார்க்கறது அல்லது புகைப்படம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது நிறமாலைமானி வழியாக பார்க்கும்போது அல்லது புகைப்படம் எடுத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்ஸ்டீட் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தொடர் நிறமாலைக்கு பதிலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரேடியேஷன்ஸ் கண்டெய்ன்ஸ் எ செட் ஆஃப் டிஸ்க்ரீட் லைன்ஸ் தனித்தனி சிறப்பியல்புகள் கொண்ட நிறமாலை வரிகள் அந்த ரேடியேஷன்ஸ் அந்த கதிர்வீச்சில் இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட அலைநீளமும் கொண்டிருக்கிறது. when they viewed or photographed instead of a continuous spectrum, the radiation contains of a set of discrete lines, each with characteristic wavelength. எப்போ வந்து அவங்க நிறமாலைமானியோட உதவியில் பார்த்தாங்க அல்லது புகைப்படம் எடுத்து பார்க்குறப்போ தொடர் நிறமாலைக்கு பதிலாக ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமாக உள்ள தனித்தனியான வரிகளின் தொகுப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. In other words, the wavelengths of light obtained are well defined and the positions, intensities or characteristic of the element as shown in this figure. வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வேவ்லென்த் ஆஃப் லைட் அந்த ஒளியோட அலைநீளம் எப்படி நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, வெல் டிஃபைன்ட் நன்கு வரையறுக்கப்பட்ட அலைநீளம் கொண்டது. அதே நேரத்தில் பொசிஷன்ஸ் அதனோட நிலைகள் மற்றும் இன்டென்சிட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் அதனோட பொசிஷன் அண்டு இன்டென்சிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட். இன்டென்சிட்டியும் கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த குறிப்பிட்ட தனிமத்தோட இயல்பு மாதிரியே இருந்திருக்கு. In other words, the wavelength of the light obtained are well defined and the positions and intensities are characteristic of the element. வெளியிடப்பட்ட அந்த தனித்தனியான வரிகளோட தொகுப்புல வந்து ஒளியோட அலைநீளங்கள் நன்கு வரையறுக்கப்பட்டதாகவும் அவற்றோட நிலை இருப்பு நிலை மற்றும் பொலிவு ஆகியவை அந்தந்த தனிமத்துக்கே உரியதாகவும் இருந்திருக்கு. ஓகே, the spectrum of an atom அணு நிறமாலை டிஸ்சார்ஜ் டியூபுக்குள்ளே கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். லோ ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் வேரி பண்ணுறோம். அந்த மாதிரி வேரி பண்ணிவிட்டு இந்த டெர்மினல்ஸ் ஆஃப் தி கேத்தோடு அண்ட் ஆனோடு இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில் வந்து ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்கும். அந்த ரேடியேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைஃப்ராக்டிங் கிரேட்டிங் வழியாக பாஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. பாருங்கள், வயலட்டு, ப்ளூ, எல்லோ, இது கூடவே ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட்டு இல்லையா. This implies that these spectra are unique to each element and can be used to identify the element of the gas. That is, it varies from one gas to another gas. This implies that இது எதை நமக்கு அதனோட நிலை அதனோட செறிவு ஆகியவற்றை அந்தந்த தனிமத்துக்கு உரிய மாதிரி சிறப்பாக அமைஞ்சிருக்கு சொல்கிறாங்க. இது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீஸ் ஸ்பெக்ட்ரா ஆர் யூனிக் டு ஈச் எலமெண்ட். இந்த நிறமாலை அப்படிங்கிறதே ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அண்ட் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி எலிமெண்ட் ஆஃப் கேஸ். இதை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனிமங்களை கண்டறியறதுக்கு பயன்படுத்துகிறோம்.
that is it varies from one gas to another. அதே நேரத்தில் இது ஒரு வாயுவிலிருந்து மற்றொரு வாயுக்கு வேறுபட்டதாக இருக்கும். This implies that these spectra are unique to each element and can be used to identify the element of the gas, that is it varies from one gas to another gas. ஒவ்வொரு தனிமத்திற்கும் அதற்கே உரித்தான தனித்தன்மை கொண்ட நிறமாலை உள்ளதையும் அதை பயன்படுத்தி தனிமத்தை கண்டறியலாம் என்பதையும் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது வெவ்வேறு வாயுக்களின் நிறமாலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் கூட சொல்கிறாங்க. லைக் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எ பர்சன். ஒவ்வொரு மனிதனையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட கை ரேகையை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஒவ்வொரு தனிமத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதனோட நிறமாலை வரிகளை பயன்படுத்துகிறோம். This uniqueness of line spectra of elements made the scientists to determine the composition of stars, sun, and also used to identify the unknown compounds. இந்த தனித்துவம் எதுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னா, இந்த வரி நிறமாலைகளோட இந்த தனித்துவம் எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவியல் அறிஞர்கள் நட்சத்திரங்களோட சேர்மங்கள், அதே மாதிரி சன் சூரியனோட சேர்மங்கள், அதனோட கூட்டு கலவைகள் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐடென்டிஃபை தி அன்னோன் காம்பவுண்ட்ஸ், இனம் கண்டறியாத சேர்மங்களை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கும். திஸ் uniqueness of line spectra of elements made the scientists to determine the composition of stars, sun, and also used to identify the unknown compounds. தனிமங்களோட வரி நிறமாலைகளின் இந்த தனித்துவத்தோட அடிப்படையில் விண்மீன்கள், சூரியன் மற்றும் இனம் கண்டறியாத சேர்மங்கள் ஆகியவற்றின் உள்ளடக்கங்களை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தி இருக்கோம். இதுதான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் நிறமாலைன்னு அர்த்தம். when the hydrogen gas enclosed in a tube is heated up, it emits electromagnetic radiations of certain sharply defined characteristic wavelength called hydrogen emission spectrum. இதை ஃபஸ்ட் வால்யூம்ஸ் 5th யூனிட்லேயே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு டியூபுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கிற ஹைட்ரஜன் வாயுவை வெப்பப்படுத்துகிறோமோ, அப்போது அந்த ஹைட்ரஜன் வாயு என்ன செய்யும் அப்படின்னா, மின்காந்த நிறமாலைகளை உமிழும். ஒரு குறிப்பிட்ட நன்கு வரையறுக்கப்பட்ட அலைநீளங்களும் சிறப்பியல்புகளும் கொண்ட ஹைட்ரஜன் நிறமாலை உமிழப்படுது. இதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் நிறமாலை. When the hydrogen gas enclosed in a tube is heated up, it emits electromagnetic radiations of certain sharply defined characteristic wavelength is called a hydrogen emission spectrum. எப்போ ஒரு குழாய்க்குள்ளே மின்னிறக்க குழாய்க்குள்ளே அடைக்கப்பட்ட ஹைட்ரஜன் வாயுவை வெப்பப்படுத்துகிறோமோ, அப்போ அதிலிருந்து நன்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட அலைநீளங்களை கொண்ட சில மின்காந்த கதிர்வீச்சுக்கள் வெளிவருகின்றன. இதுக்கு பேர் தான்
ஹைட்ரஜன் நிறமாலை. இங்கே பாருங்கள், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் இன் வேவ் லென்த்தில் கொடுத்துருக்குறாங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா வெளிவிடு நிறமாலை, ஹைட்ரஜனோட வெளிவிடு நிறமாலை. இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட அந்த தனித்துவம் வாய்ந்த நிறமாலை வரி வடிவத்தில் கிடச்சிருக்கு. வயலட் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸ்பெக்ட்ரமில் 2 டைப்ஸ் இருக்குது, அப்சர்ப்ஷன் அண்டு எமிஷன். இப்போ அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாமே கலராக இருக்குது. இந்த லைன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. ஏன்னா அந்த வரி நிறங்களை மட்டும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும், உள்ளிழுத்துக்கும், உட்கவர்ந்துக்கும் இல்லையா. இங்கே ஆக்சுவலி யார் இருந்தால் வயலட்டு, ப்ளூ, இங்கே யார் இருந்தது, ஆரஞ்சு கலர் இருந்துச்சு இல்லையா. இதுதான் ஹைட்ரஜனோட உட்கவர் நிறமாலை. When any gas is heated up, the thermal energy is supplied to execute the electrons. எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் எப்போ வெப்பப்படுத்துகிறோமோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி அதுக்கு சப்ளை பண்ணணும், வெப்ப ஆற்றல் அதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது என்ன செய்யும் அப்படின்னா டு எக்ஸைட் தி எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானை வந்து உயர் ஆற்றல் நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும். வென் எனி கேஸ் இஸ் ஹீட்டட் அப், தி தெர்மல் எனர்ஜி சப்ளைடு டு எக்ஸைட் தி எலக்ட்ரான்ஸ். எந்த ஒரு வாயுவை வெப்பப்படுத்தினாலும் அந்த வெப்ப ஆற்றல் வந்து எலக்ட்ரான்களை கிளர்ச்சி நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும். Similarly, by passing light on the atoms, electrons can be excited by observing photons. அதே மாதிரி தான் வெப்ப ஆற்றலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒளி ஆற்றலை, வெளிச்சம்ங்கிற ஒளி ஆற்றலை அணுவுக்கோ கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும், எக்ஸைட் ஆகும். எப்படி எக்ஸைட் ஆகும் அப்படின்னா அந்த லைட், ஒளியில் இருக்கிற ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும். சிமிலர்லி பை பாசிங் லைட் ஆன் தி ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் கேன் பி எக்ஸைட்டட் பை அப்சர்விங் ஃபோட்டான்ஸ். அது மாதிரி தான் அணுக்களின் வழியே ஒளியை நம்ம செலுத்தினோம் அப்படின்னா ஃபோட்டான்களை உட்கவர்ந்துக்கிட்டு எலக்ட்ரான்கள் கிளர்ச்சி நிலைக்கு போகும், உயராற்றல் நிலைக்கு தாவும். Once the electrons get sufficient energy as given by Bohr postulates 3, it absorbs energy with a particular wavelength and jumps from its stationary state to higher energy state. போர் எடுகோள்களை 3வது எடுகோளில் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் வந்து தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருக்கிற தனக்கு தேவையான ஆற்றலை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நிலையான குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து உயர் ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான்கள் தாவிரும். Once the electrons get sufficient energy as given by Bohr postulates 3, it absorbs energy with a particular wavelength and jumps from its stationary state to higher energy state. அந்த stationary state அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஸ்டேட். அந்த போர் எடுகோள்களில் 3வது எடுகோளில் சொல்லியிருக்கிற மாதிரி எப்போ வந்து எலக்ட்ரான் தனக்கு போதுமான அளவு ஆற்றலை பெறுதோ அப்போ குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஆற்றல் அந்த உட்கவர்ந்துக்கிட்டு தன்னோட நிலையிலிருந்து அதிக ஆற்றல் நிலைக்கு தாவும். Those wavelengths for which the colors are not observed are seen as dark lines in the absorption spectrum. Those wavelength, அந்த அலைநீளங்கள் for which the colors are not observed,
குறிப்பிட்ட அலைநீளங்கள் அந்த ஒளியில் இல்லாத போது ஆர் சீன் டார்க் லைன்ஸ் இன் தி அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அந்த உட்கவர் நிறமாலையில் வந்து இருள் வரிகளாக அந்த நிறமாலை வரிகள் தோன்றும். தோஸ் வேவ்லென்த்ஸ் for which the colors are not observed or seen as dark lines in the absorption spectrum. குறிப்பிட்ட அலைநீளங்கள் அந்த ஒளியில் இல்லாதப்போ அதன் உட்கவர் நிறமாலையில் இருள் வரிகள் தோன்றும். அதை தான் நான் காமிச்சிருந்தேன். ஹைட்ரஜனோட உட்கவர் நிறமாலைன்னு சொல்லி. இதுதான் ஹைட்ரஜனோட உட்கவர் நிறமாலை. அந்த குறிப்பிட்ட அலைநீளம் இல்லாத போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட பகுதிகள் அந்த நிறமாலையில் இருள் வரிகளாக தெரியுது. இதுதான் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட உட்கவர் நிறமாலை. Since electrons in excited states have very small lifetime, these electrons jump back to ground state through spontaneous emission in short duration of time, that is approximately 10⁻⁸ seconds, by emitting the radiation with the same wavelength corresponding to the colors it observed. This is called a emission spectrum. எலக்ட்ரான்கள் வந்து உயர் ஆற்றல் நிலையில் குறைந்தளவு கால நேரம், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக 10⁻⁸ செகண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் மறுபடியும் குறைந்த ஆற்றல் நிலைக்கு தாவும். அப்போ வந்து என்ன செய்யும், தன்னிச்சையான உமிழ்வை ஏற்படுத்தும். அந்த ஷார்ட் டியூரேஷனுங்கிறது இவ்வளோ டைம். பை எமிட்டிங் தி ரேடியேஷன் வித் சேம் வேவ் லென்த், அப்சர்வ் பண்ண அதே அலைநீளத்தில் கதிர்வீச்சுகளை உமிழ்ந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்போ அதே மாதிரி ஒரே உட்கவர்ந்த நிறமாலையே வெளிவிடுது அல்லது உமிழுது அப்படின்னா அதனோட கலர் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஒரே கலர். இப்போ ரெட் கலர் அப்படின்னா அதனோட அலைநீளம் இவ்வளோ தான். அப்போ அதே அலைநீளத்தில் ஒளியை உமிழுது. ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மூலம் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது தான் அப்சர்வ் பண்ண லைட்டை வந்து அதே வேவ் லென்த்தில் எமிட் பண்ணுது அப்படின்னா அதே கலர் லைட்டை எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் கரஸ்பாண்டிங் டு தி கலர்ஸ் இஸ் அப்சர்வ்டு. எந்த கலர் அப்சர்வ் பண்ணுச்சோ அதே கலர் லைட்டை எமிட் பண்ணுது. அப்போ அதே வேவ் லென்த்துன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். Since electrons in excited states have very small lifetime, these electrons jump back to ground state through spontaneous emission in a short duration of time by emitting the radiation with the same wavelength corresponding to the colors it observed. This is called a emission spectrum. கிளர்ச்சி நிலைகளில் அல்லது உயராற்றல் நிலைகளில் எலக்ட்ரான்களோட ஆயுட்காலம் மிக குறைவு. தோராயமாக பார்த்திங்கன்னா 10⁻⁸ செகண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னியல்பு உமிழ்வின் காரணமாக அவை மீண்டும் அடிநிலைக்கு தாவுகிறது, குறைந்த ஆற்றல் நிலைக்கு தாவுது. 10⁻⁸ செகண்டுக்கு அப்புறம் தானாகவே அந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகும். அந்த மாதிரி ஜம்ப் ஆகும்போது தான் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை எமிட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். தானாகவே உயராற்றல் நிலையிலேருந்து குறைந்த ஆற்றல் நிலைக்கு தாவும் போது ஆற்றலை உமிழுது. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தன்னியல்பான உமிழ்வுன்னு பேர். கிளர்ச்சி நிலைகளில் எலக்ட்ரான்களோட ஆயுட்காலம் மிக கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் தன்னியல்பு உமிழ்வின் காரணமாக அவை மீண்டும் அடிநிலைக்கு தாவும். எனவே எந்த நிறங்களை அல்லது அலைநீளங்களை அவை உட்கவர்ந்துச்சோ அதே நிறங்களை வெளிவிடும். இதை தான் நம்ம வெளிவிடு நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The wavelength of these lines can be calculated with a great precision. Further, the emitted radiation contains wavelength both lesser and greater than the visible spectrum.
தி வேவ்லென்த் ஆஃப் தீஸ் லைன்ஸ், இந்த வரிகளோட அலைநீளத்தை கேன் பி கால்குலேட்டட், கணக்கிட முடியும் வித் கிரேட் ப்ரிசிஷன், உயர் துல்லியத்தன்மையோடு நம்மளால் கணக்கீடு செய்ய முடியும். ஃபர்தர், மேலும் தி எமிட்டட் ரேடியேஷன்ஸ் கண்டெய்ன்ஸ் வேவ்லென்த், அந்த உமிழப்பட்ட கதிர்வீச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த அலைநீளங்களில் அந்த அலைகளை பெற்று இருக்கும், கதிர்களை பெற்று இருக்கும் அப்படின்னா போத் லெஸர் அண்ட் கிரேட்டர் தேன் தி விசிபிள் ஸ்பெக்ட்ரம். கண்ணுறு நிறமாலையில் இருக்கிற நிறமாலை வரிகளோட அலைநீளங்களை விட குறைவான அலைநீளம் கொண்ட வரிகளையும் அதிக அலைநீளம் கொண்ட வரிகளையும் இந்த உமிழப்பட்ட கதிர்வீச்சுகள் பெற்றிருக்கும். The wavelength of these lines can be calculated with great precision. Further, the emitted radiation contains wavelength of both lesser and greater than the visible spectrum. இந்த வரிகளோட அலைநீளத்தை மிகவும் துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மேலும் இந்த வெளிவிடு கதிர்வீச்சுகளில் காணப்படுற அந்த ஒளி வரியோட அலைநீளங்கள் பார்த்திங்கன்னா கண்ணுறு நிறமாலையின் அலைநீளங்களை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ள அலைநீளங்களும் இதில் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா வரம்புகள் அல்லது குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். போர் அணுமாதிரியில் இருக்கிற குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். தி ஃபாலோயிங் ஆர் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். கீழே குறிப்பிட்டு இருக்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர் அணுமாதிரியில் இருக்கிற குறைபாடுகள். முதலாவது, இது ரொம்ப முக்கியமான 3 மதிப்பெண் வினா. போர் ஆட்டம் மாடல் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் பட் நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஆட்டம்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறைபாடு இது. போர் அணுமாதிரி எதுக்கு மட்டும்தான் பொருந்தது அப்படின்னா ஹைட்ரஜன் அணுவுக்கு மட்டும்தான் பொருந்தது. அல்லது ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு தொடர்பு இருக்கிற அந்த இது சொல்லுவோம் இல்லையா, ஐசோடோப் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அணுக்களுக்கு மட்டும்தான் பொருந்தது. பட் நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஆட்டம்ஸ். ரொம்ப சிக்கலான அணுக்களுக்கு இந்த இந்த அணுநிறமாலையை பற்றி குறிப்பிட்டு இருக்கிற விளக்கம் பொருந்தலை. இந்த போர் அணு மாதிரி பொருந்தலை. போர் ஆட்டம் மாடல் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் பட் நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஆட்டம். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1H1. இதை புரோட்டான்னு சொல்லுவோம். 1H2 அப்படின்னா இது ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு, டியூட்ரான்னு சொல்லலாம். 1H3னா ட்ரைட்ரான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த அட்டாமிக் நம்பர் 1 ஹைட்ரஜனுக்கு இது ரொம்ப எளிமையான ஆட்டம். அட்டாமிக் நம்பர் ரொம்ப ஹெவியாக இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸுக்கெலாம் இந்த போர் அணு மாதிரி பொருந்தலை, அல்லது அதை பற்றின விளக்கம் இதில் இல்லை. When the spectral lines are closely examined, individual lines of hydrogen spectrum is accompanied by a number of faint lines. These are often called a fine structure. This is not explained by Bohr atom model. இதுவும் ரொம்ப முக்கியமான ட்ராபேக்கு. எப்போ அந்த ஹைட்ரஜனோட நிறமாலை வரிகளை நம்ம ரொம்ப ஆழமாக பகுத்து பார்க்குறோமோ, உற்று நோக்கிறோமோ, அப்போது அந்த ஹைட்ரஜன் நிறமாலையில் சில குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட துணை வரிகள்னு சொல்லுவோம். அந்த ஒரு வரிக்குள்ளே நிறைய துணை வரிகள் இருக்குது. அக்கம்பனிடு பை எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபெயின்ஸ் லைன்ஸ் அப்படின்னா ரொம்ப மங்கலாக இருக்கிற ஒரு நிறமாலை வரியில் நிறைய துணை வரிகள் இருக்குது. அது கொஞ்சம் மங்கலாக தெரியுது. தீஸ் ஆர் ஆஃபன் கால்டு ஏ ஃபைன் ஸ்ட்ரக்சர். பின்னாடி இதை நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சர், நுண்வரி அமைப்பு அப்படின்னு பேர் வச்சோம்.
ஒரு நிறமாலை வரியில் நிறைய நுண்ணிய வரிகள் இருந்திருக்கு, அது மங்கலாக தெரிஞ்சிருக்கு. ஹைட்ரஜனோட நிறமாலை வரிகளை கொஞ்சம் ஆழமாக பகுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நிறமாலை வரிக்கும் மங்கலான நிறைய துணை வரிகள் இருந்திருக்கு. அதை நம்ம நுண்வரி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் பை போர் ஆட்டம் மாடல். போர் அணு மாதிரியில் இதை பற்றின எந்த ஒரு விளக்கமும் இல்லை. When the spectral lines are closely examined, individual lines of hydrogen spectrum is accompanied by a number of faint lines. These are often called fine structure. This is not explained by Bohr atom model. ஹைட்ரஜன் நிறமாலை வரிகளை ரொம்ப ஆழமாக உற்று நோக்கும்போது ஒவ்வொரு வரியும் பல மங்கலான வரிகளால் ஆனது என தெரிகிறது. இதை நுண்வரி அமைப்பு அப்படின்னு பேர் சொன்னோம். போர் அணுமாதிரியில் இதை பற்றின விளக்கம் தரப்படவில்லை. இது இரண்டாவது குறைபாடு. Bohr atom model fails to explain the intensity variation in the spectral lines. இதுவும் ரொம்ப முக்கியம். போர் அணுமாதிரி நிறமாலை வரிகளோட செறிவில் ஏற்படுற மாற்றத்தை விளக்கிறதுக்கு தவறிருச்சு. Bohr atom model fails to explain the intensity variations in the spectral line. நிறமாலை வரிகளை பற்றின விளக்கமும் அதனோட அலைநீளம் இருந்துச்சு, அதனோட செறிவை பற்றி எந்த ஒரு விளக்கமுமே இல்லை. Bohr atom model fails to explain the intensity variations in the spectral lines. நிறமாலை வரிகளோட செறிவில் காணப்படும் மாற்றங்களுக்கான விளக்கம் போர் அணுமாதிரியில் இல்லை. The distribution of electrons in atoms is not completely explained by Bohr atom model. இதுவும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த குறைபாடு தான். Distribution of electrons in the atoms, அணுக்களில் எலக்ட்ரான்களோட பகிர்வு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாட் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன்டு, முழுமையாக விளக்கல எங்கே போர் அணுமாதிரியில். The distribution of electrons in atoms is not completely explained by Bohr atom model. அணுக்களில் எலக்ட்ரான்களோட பகிர்வு தொடர்பான முழுமையான விளக்கம் போர் அணுமாதிரியில் இல்லை. இதெல்லாம் போர் அணுமாதிரியில் இருக்கிற குறைபாடுகள் அல்லது வரம்புகள்னு சொல்லலாம். ட்ராபேக்ஸ் ஆர் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பை.